ரத்தீஷ் எங்க தலைமறைவரா இருக்காரு அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுது? உண்மையிலேயே அவர் துபாய்க்கு போயிருக்கிறாரா, யாருடைய பாதுகாப்புலையாவது இருக்கிறாரா அப்படிங்கிறது கேள்வி வரும். உதயநிதி பாதுகாப்புல தான் இருப்பாருன்னு சொல்ற மாதிரி இருக்கு. யாருக்குமே தெரியாத சமாச்சாரம் அந்த சம்பந்தப்பட்டவர்கள் மட்டும் எப்படி சார் தெரியும்? அன்லஸ் ஏதோ ஒரு இடத்துல லீக்கேஜ் இருந்திருக்கு. இடி அந்த பில்டிங்க்கு போது எம்ஆர்சி நகருக்கு கரெக்டாக 20 நிமிஷம் முன்னால் அவங்க வந்து வெளியேறி இருக்கிறாங்க, கதவு போட்டுக்கிட்டு போயிருக்கிறாங்க. எப்படி சார் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அவங்களுக்கு? இப்படி தான் டிஎம்கேல நிறைய பேர் தப்பிக்கிறாங்க. ஆனால் இதில் இவங்க 2 பேரையும் விட முக்கியமாக நான் பார்க்குறது வந்து விஷாகன் அப்படிங்கிறவர் தான். ஸோ விஷாகன் கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது சார். டிஎம்கே தொண்டை நொந்து போயிருக்கிறான் சார். எல்லாருமே இந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் சம்பாதிக்குது அப்படின்னு சொன்னா வயிற்று எரியுமா எரியாதா? இந்த காரணம் தான் கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்றுவதற்கு இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு சீனியர் லீடர் முன்னால் வந்து நின்னாரா? ரத்தீஷ் பாருங்க, இது வந்து ரத்தீஷ் அண்டு ஆகாஷ் பாஸ்கரன் கூட நிற்காதுங்க, பினாமிகளாக செயல்படுபவர்கள் தான். இந்த அளவுக்கு வளர்ச்சி ஆகிறது சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும்? பேராசை பெருநஷ்டம். பேராசையினால வர இந்த வளர்ச்சி இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் உங்களுக்கு வந்து ஆப்பு வைக்குது. இதே லைன்ல இன்னும் எவ்வளவு பேர் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறது பாருங்க. ஈடியினுடைய குறி இவங்க 2 பேரும் கிடையாது. இவங்கெல்லாம் சின்ன மீன்கள் தான். இவங்களை வச்சு தான் பெரிய மீனை பிடிக்க போறாங்க. அது வந்து உதயநிதியாக இருக்கலாம் அல்லது மாப்பிள்ளை சாராக இருக்கலாம். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் அணிஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு வந்து ரத்தீஷ், அதுக்கப்புறம் வந்து திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர், இவங்க 2 பேரும் வந்து ஈடியில் வந்து தேடப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்காங்க. இதில் வந்து ரத்தீஷ் வந்து எங்கே போயிருக்காரு, எங்கே தலைமறைவு ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விமான நிலையம் வரைக்கும் வந்து ஈடி வந்து சோதனை பண்ணிட்டு கேள்விகளை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின்லேருந்து ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். ரத்தீஷ் எங்கே தலைமறைவரா இருக்காரு அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுது? நீங்கள் ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கரன் பற்றி தான் என்கிட்ட கேட்குறீங்க. ஏன் உதயநிதி ஸ்டாலின் பற்றி கேட்க மாட்டேங்கிறீங்க? ஏன் இப்போ அங்கே போகிறீங்க? உதயநிதி ஸ்டாலின் எங்கே இருக்கார் சொல்லுங்கள். அவர் சென்னையில் இருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னும் போகலைல்ல. கூடிய விரைவில் அவரும் போக வேண்டிய நேரம். அதாவது எப்போ நீங்கள் திருடி இருக்கீங்க, குற்றம் புரிஞ்சிருக்கீங்க, மோசடி பண்ணியிருக்கீங்க, ஊழல் பண்ணியிருக்கீங்க, உங்கள் பின்னாலே அமலாக்கத்துறை வருது, அசோக்குமார் மாதிரி நீங்கள் மறைஞ்சு போகிறீங்க. இது வந்து எல்லாருமே பண்ணுறது தான். நீரவ் மோடி எப்படி ஓடி போனார் நீங்கள் பாருங்கள். விஜய் மல்லையா எப்படி ஓடி போனார், அதே மாதிரியே இவங்களும் ஓடி போயிருக்காங்க. எவ்வளோ நாள் சார் ஓட முடியும்? சட்டத்தினுடைய பிடியிலிருந்து எவ்வளோ நாள் ஓட முடியும் சொல்லுங்கள். நீங்கள் கர்நாடகாவில் அந்த ரேவண்ணாவோட பையன் பிரஜ்வல் ரேவண்ணா கூட ஓடித்தான் போனார். அதுக்கப்புறமா திரும்பி வந்தார் இல்லையா? அதே மாதிரி இங்கே திரும்பி வந்து தான் ஆகணும். இப்போ துபாயில் நீங்கள் உதயநிதி பாதுகாப்பில் தான் இருப்பாருன்னு சொல்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் கரெக்டாக வந்துட்டீங்க அந்த பாயிண்ட்டுக்கு. உதயநிதின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு விஷயம், இவங்க வந்து ஏர்போர்ட்டில் போய்ட்டு செக் பண்ணுறதுக்கு அவசியம் என்ன இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். வெளிநாடு இல்லை சார், ஒரு இடம் சார், நீங்கள் இடி சார், நீங்கள் போலீஸ் சார், ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அவங்கள்ட்ட ரிப்போர்ட் வாங்கலாம் சார். யார் யார் எந்தெந்த ஃப்ளைட்டில் போனாங்க, சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் கொடுங்க. கேட்க முடியாதா உங்களுக்கு? தாராளமாக கேட்கலாம். ஆனால் இவங்க அங்கே போய் விசாரிச்சிருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? உண்மையிலேயே அவர் துபாய்க்கு போயிருக்கிறாரா, அல்லது இப்போது நீங்கள் என்ன கேட்டீங்கல்ல, அது மாதிரி யாருடைய பாதுகாப்புலையாவது இருக்கிறாரா அப்படிங்கிறது கேள்வி வரும். ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கரன் அவரும் இங்கே இருக்கிறார் அப்படிங்கிறது என்ன கேட்டால் எனக்கு எங்கே தெரியும்? எங்கிட்ட சொல்லிக்கிட்டா போகிறாங்க அவங்களெல்லாம் எங்கெங்கெல்லாம் அனுப்பணுங்கிறதுலாம் சிம்பிள் சார். இடி அந்த பில்டிங்க்கு போது எம்ஆர்சி நகருக்கு கரெக்டாக 20 நிமிஷம் முன்னால் அவங்க வந்து வெளியேறி இருக்கிறாங்க, கதவு போட்டுக்கிட்டு போயிருக்கிறாங்க. எப்படி சார் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அவங்களுக்கு? முன்னாடியே யாரோ சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக. அதாவது எனக்கு வந்து அந்த ஜாஃபர் சேட் ஞாபகம் வருது. அதாவது அந்த காலத்தில் 2G ஊழல் நடந்தபோது இன்றைக்கி அது வெடிக்க போகுதுன்னு ராஜாவுக்கு டெல்லியிலே இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. உடனே அவர் கருணாநிதி கிட்ட சொல்கிறாரு, கருணாநிதி ஜாஃபர் சேட் கிட்ட சொல்கிறாரு, நீ தான் பண்ணியா, அதை பண்ணி இதை பண்ணு, அந்த மீனவர் பிரச்சனை கிளப்பி விடுவோம் அப்படின்ட்டு. அப்போது அந்த காலத்திலேயே உங்களுக்கு இந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே ஸ்பை இருக்கிறாங்க, ஒற்றர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது டிஎம்கே அப்படி தாங்க எப்போவுமே அவங்க வந்து எல்லா இடத்துலையும் ஆளுங்கள் வச்சுருப்பாங்க.
அதே மாதிரி தான் இன்றைக்கி கூட இந்த விஷயம் அமலாக்கத்துறை வருது, ரெய்டு வருது. ஏன்னா இது யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா ரத்தீஷ் பற்றி உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, ஆகாஷ் பாஸ்கர் ஏதோ ஒரு டைரக்டர், அதோட முடிஞ்சு போச்சு. ஏதோ பராசக்திங்கிறாங்க, ஏதோ என்னமோ சொல்கிறாங்க, இட்லி கடை, இது மாதிரி ஏதோ சொல்கிறாங்க, அவ்வளோதானே தெரியும் தவிர இதில் தான் இருப்பாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவங்க எப்படி பிடிச்சிருக்காங்க பாருங்கள். இதுக்கு முன்னால் எடுத்த அந்த மொபைல் ரெக்கார்ட்ஸு, பின்ன அந்த இது மதர் போர்டு, இது கம்ப்யூட்டரோட மதர் போர்டு, அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் எடுத்து இதை வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. யாருக்குமே தெரியாத சமாச்சாரம் அந்த சம்மந்தப்பட்டவர்கள் மட்டும் எப்படி சார் தெரியும்? அன்லஸ் ஏதோ ஒரு இடத்துல லீக்கேஜ் இருந்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது இப்படி தான் டிஎம்கேல நிறைய பேர் தப்பிக்கிறாங்க. ஆனால் இதில் இவங்க 2 பேரையும் விட முக்கியமாக நான் பார்க்குறது வந்து விஷாகன் அப்படிங்கிறவர் தான். இன்றைக்கி வந்து அவருடைய அசிஸ்டண்ட் கௌரி சங்கரையும் உள்ளே கூப்பிட்டுருக்குறாங்க. அமலாக்கத்துறை இந்த அலுவலகத்தில் இருக்கிற எல்லாரையுமே தனியாக அழைத்து விசாரிப்பாங்க அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். பியூன் வரைக்கும் உள்ளே கூப்பிட்டு விசாரிப்பாங்க, யார் என்ன எப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் விசாரிப்பாங்க. ஸோ விஷாகன் கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது விஷாகன் வந்து யார்? 70,000-80,000 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சரக்கு விற்கக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர், அதாவது ஒரு மேனேஜிங் டைரக்டர். மேனேஜிங் டைரக்டர்கிட்டலாம் நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் போயிட்டு ஹலோ எல்லாம் பேச முடியாது. ஆனால் இந்த இளைஞர்கள், இந்த ரத்தீஷும் ஆகாஷ் பாஸ்கரனும், இந்த சின்ன வயசுக்காரங்க இளைஞர்கள் இவ்வளவு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க விஷாகன்கிட்ட போய் அவர் கூட வாட்ஸ்அப் மெசேஜஸ் போட்டுக்கிட்டு நீங்கள் அதை பண்ணாதீங்க, நீங்கள் இப்படி பண்ணுங்கள், நீங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சஜஷன் பண்ணிக்கிட்டு அவரை நேரில் பார்த்து எப்படி நீங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணணும், இந்த சரக்கை நீங்கள் எப்படி பண்ணணும், அந்த சரக்கு அப்படி பண்ணணும், அந்த டெண்டர் அவனுக்கு கொடுக்கணும், இந்த டெண்டரை எனக்கு கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணுறோம். இந்த அளவுக்கு ஒரு மேனேஜிங் டைரக்டர்கிட்ட உங்களுக்கு வந்து அப்ரோச் இருக்குதுன்னு சொன்னேன்னா, அதுவும் சிறுவர்கள், இவங்க டாட்டா அம்பானி அடானியா கிடையவே கிடையாது. டாட்டா அடானி அம்பானியெல்லாம் டைரெக்டாக இது மாதிரி வரவே மாட்டாங்க. நீங்கள் டெண்டர் போட்டிங்கன்னா டெண்டர் நான் எடுப்பேன் அப்படின்றவாங்க, அவ்வளோதான். ஆனால் இவர் யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமாக அப்படி பண்ணுறாங்க? அதுதான் அவங்களுக்கு தெரியறது இல்லை. இப்போ முதல் குடும்பம் அப்படிங்கிறது, அதாவது அவங்களுடைய லைனேஜ் என்னங்கிறது நீங்கள் பாருங்கள். அன்பில் தர்மலிங்கம் அப்படிங்கிறாங்க, கருணாநிதியுடைய மகன், அவங்களுடைய பேரன் பேத்தி, அது அவருடைய மருமகன் அப்படின்றாங்க. அந்த ஆங்கிளில் நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகிறது அப்படின்னா, இதில் வந்து டிஎம்கேனுடைய சூக்ஷ்மம் நம்ம தெரிஞ்சுக்கணும். டிஎம்கேல நார்மலி இந்த தொண்டர்கள், கடைநிலை தலைவர்கள்லாம் வந்து சாதாரண லெவலில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்கெல்லாம் இன்றைக்கி என்ன சுட்டி காமிக்கிறாங்க அப்படின்னா, தலைமையையே அவங்க கை நீட்டுற அளவுக்கு ஆகிப்போச்சு. அதாவது எங்களுக்கெல்லாம் வந்து எலும்பு துண்டு கொடுத்துட்டு நீங்கள் பெரிய பெரிய கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க. எவ்வளோ பெரிய கான்ட்ராக்டு? டாஸ்மாக் மாதிரி கான்ட்ராக்டு, மின்சாரத்துறை மாதிரி கான்ட்ராக்டு, எந்த கான்ட்ராக்டு? போக்குவரத்து கான்ட்ராக்டு. அவ்வளவு பெரிய பெரிய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் யாருக்கு போகிறது அப்படின்னு சொன்னால், முதல்வர் குடும்பத்தை சுற்றி இருக்கிறவர்களுக்கு மட்டுமே போகிறது. சார் என்ன பேசுகிறீங்க நீங்கள்? இதில் டிஎம்கே தொண்டருக்கு என்ன கிடச்சிது? டிஎம்கே தொண்டை இன்னும் போய் போஸ்டர் விட்டுக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு தெரியுமா? இந்த நடுவில் மேயர் எலெக்ஷன்லாம் நடந்தபோது 2-3 வருஷம் முன்னால் பெரிய அடிதடிலாம் ஆச்சு. அதுக்கப்புறமா சில மேயர்களெல்லாம் மாற்ற போனாங்க, அப்போவும் திருப்பியும் அடிதடி ஆச்சுங்க. தெரியுமா உங்களுக்கு? நேரு மாதிரி ரொம்ப சீனியர் மோஸ்ட் தலைவர்களுக்கு முன்னால் கூட சண்டை போட்டுக்கிட்டாங்க. நாங்கள்லாம் வந்து கட்சிக்கு 30 வருஷம் 40 வருஷம் உழைச்சிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒரு இடமும் கிடைக்க மாட்டேங்குது, எல்லாம் நீங்களே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சார் டிஎம்கே தொண்டை நொந்து போயிருக்கிறான் சார். எல்லாருமே இந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் சம்பாதிக்குது அப்படின்னு சொன்னா வயிற்று எரியுமா எரியாதா? இந்த காரணம் தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு இந்த கட்சியையும் ஆட்சியையும் ஞாபகம் வச்சுங்க, கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்றுவதற்கு இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு சீனியர் லீடர் முன்னால் வந்து நின்னாரா? ஆர்எஸ் பாரதி தான் சொன்னாரா? எல்லாம் வாய் துடுக்கு ரொம்ப இருக்கிறவர் அவர் சொன்னாரா? ஒன்லி சரவணன் மட்டும் நேற்றுக்கு சொல்லியிருக்கிறாரு, இது வந்து அமலாக்கத்துறை வந்து மத்திய அரசினுடைய அடிமைத்துறை அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு ஒரு சேனலில் பேசும்போது, நேற்றுக்கு பேசும்போது சொல்லியிருக்காரு சரவணன். மற்றபடி ஏதாவது ஒரு முன்னணி டிஎம்கே தலைவரோ அல்லது ஏதாவது ஒரு கூட்டணி தலைவரோ இங்கே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களா? இது மாதிரி நடக்கவே இல்லை. ஏதாச்சும் ஒரு மாநாடு, ஒரு பொதுக்கூட்டம், எல்லாம் லெட்டர்லாம் எழுதுறீங்கல்ல, மற்ற மாநில முதல்வர்களுக்கெல்லாம் நீங்கள் லெட்டர் எழுதுறீங்கல்ல,
இந்த மாதிரி நாங்கள் இது பண்ண போகிறோம், அது பண்ண போகிறோம், மாநில சுயாட்சி, தொகுதி மறுவரையறை. அப்போ இப்போ ரீசெண்டாக வேறு ஏதோ ஒன்றுக்கு லெட்டர் எழுதிருந்தாங்க பாருங்கள். அது மாதிரி இதுக்கும் நீங்கள் லெட்டர் எழுதலாமில்ல. மத்திய அரசு மாநிலத்தை வஞ்சிக்கிறது, மத்திய அரசு ஈடியை ஏவி விடுகிறது, ஈடி வந்து மத்திய அரசு பழிவாங்கும் நடவடிக்கைக்காக பயன்படுத்திக்கிறது, நீங்கள் லெட்டர் எழுதலாமில்ல. இன்னைக்கு வரைக்கும் இந்த அரசு அல்லது இதனுடைய அதிகாரிகள் யாராச்சும் ஒருத்தர் உயர்நீதிமன்றத்திலையோ மக்கள் மன்றத்திலையோ போயிட்டு சொல்லியிருக்காங்களா ஊழலே நடக்கலை அப்படின்னுட்டு? ஈடி சோதனை பண்ணக்கூடாதுன்னு தான் நீங்கள் சொல்லிருக்கீங்க. ஊழலே நடக்கலைன்னா சோதனை பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம் இருக்குது? ஊழலே நடக்கலன்னு சொன்னால் ஏங்க ஓடி ஒளியுறீங்க? இதெல்லாம் தான் பிரச்சனை. அதனால் இப்போ வந்து ரத்தீஷ் பாருங்கள், இது வந்து ரத்தீஷ் அண்டு ஆகாஷ் பாஸ்கரன் கூட நிற்காதுங்க. ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கரன் வந்து இவங்களுடைய பினாமிகளாக செயல்படுபவர்கள் தான். அப்போ வந்து அந்த பினாமி ஆப்ரேட் பண்ணுறவங்க யாருன்னு நீங்கள் என்ன கேட்குறீங்க? அவங்க முடிஞ்சு போச்சு. இப்போ அவங்க பாதுகாப்பில் தான் வந்து ரத்தீஷ் இருக்கலாம், யாருக்கு தெரியும்? 2 வருஷம் வெயிட் பண்ணுங்க, அவங்க வரட்டும். இல்லையா ஈடி வந்து கொக்கி போட்டு கூட்டிகிட்டு வரும், தூக்கிட்டு வரும். அப்போ நீங்கள் அதை பார்ப்பீங்க. அதுக்கப்புறமா நடக்கக்கூடியது வேற சமாச்சாரம். இன்னைக்கு வந்து ஐ எம் டெல்லிங் யூ, ஈடி ரொம்ப உஷாராக வேலை பண்ணுது. செந்தில் பாலாஜி விஷயத்தில் 25 முறை இவங்க வந்து ஜாமீனுக்கு கேட்டுட்டு இருந்தாங்க, கொடுக்கல. அதுக்கப்புறமா கடைசியில் கொடுத்தாங்க. மேக்சிமம் தொந்தரவு பண்ணாங்க. அதே மாதிரி டாஸ்மாகில் மார்ச் மாதம் முதல் ரெய்டு வந்த போது இவங்க வந்து அதை தடுக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணாங்க. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க. உயர் நீதிமன்றத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லை, உச்ச நீதிமன்றம் போனாங்க, வேறு இடத்துக்கு மாற்றங்களாம் கேட்டாங்க அவங்க. அந்த அளவுக்கு போனவங்க இப்போ இன்னைக்கு வரைக்கும் ஊழல் நடக்கவில்லை அப்படின்னு சொல்லலை. இவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதாவது இவங்க வந்து சோதனை பண்ணக்கூடாது. எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா சோதனை பண்ணுறது என்ன சார் தப்பு? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து ரத்தீஷா இருக்கட்டும், இந்த பக்கம் வந்து ஆகாஷ் பாஸ்கரா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே வந்து இந்த பக்கம் வந்து டெண்டர் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரத்தீஷ் இருக்காரு நிறையா. ஏடிஎம்கே அதிமுக காலத்திலேருந்தே இருக்காராமே. இந்த பக்கம் வந்து ஆகாஷ் பாஸ்கரை பொறுத்த வரைக்கும் இப்போதான் அவர் வந்து உள்ள வந்திருக்காரு சினிமா ரிலேட்டடான விஷயங்களுக்கு. பினாமியும் தாண்டி ரொம்ப ஓப்பனாகவும் பண்ற மாதிரி இருக்கு. அதாவது பிசினஸ் ரிலேட்டடான விஷயங்கள் ரொம்ப ஓப்பனா பண்றாங்க. இதுல பினாமின்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஒரு அயலகத்துறை செயலாளர் வந்து அடானி அம்பானி மாதிரி பெரிய பிஸ்னஸ்மேன் ஜாஃபர் சாதி பெரிய பிஸ்னஸ்மேன், நல்ல பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர். அந்த பணத்துலேருந்து தான் இவர் வந்து ஹோட்டல் நடத்தினாங்க. கூடவே ஒரு திரைப்படத்துக்கும் இவங்க வந்து பணம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதே மாதிரி தானே இவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். எந்த ஒரு பின்னணியும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து இவ்வளவு பிஸ்னஸை டெவலப் பண்ணும். அதுக்கு தான் நான் அவங்கள்ட்ட கேட்டேன். நீங்கள் வந்து ரத்தீஷையும் ஆகாஷ் பற்றி மட்டும்தான் நீங்கள் பேசுகிறீங்க, உதயநிதி பற்றி கேட்க மாட்டேங்கிறீங்க. உதயநிதியினுடைய பின்னணி என்ன சார் சொல்லுங்கள்? 2021க்கு முன்னால் வாட் வாஸ் உதயநிதி? இளைஞரணி செயலாளர், அப்புறம் அதுக்கு முன்னாடி நடிகர், பெரிய பிஸ்னஸ் மேனா, தயாரிப்பாளர். ஏதாவது பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறாரா? ஒன்றும் கிடையாது. ஆனால் திடீர்னு எப்படி இந்த என்டையர் திரைப்படத்துறையையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு? 20,000 கோடி ரூபா திரைப்படத்துறை அப்படின்னு சொன்னால் ஒட்டு மொத்தமாக நீ ப்ரொடியூஸ் பண்ணினா உனக்கு ஒரு திரைப்படம் எடுக்கணும்னு சொன்னா அங்கே கப்பம் கட்டணும், அது விற்கணும்னு சொன்னால் நீங்கள் கப்பம் கட்டணும், தியேட்டர் வேணும்னா கப்பம் கட்டணும். என்னையா இதெல்லாம்? அந்த அளவுக்கு எப்படி வந்து அவங்க கேபிளை ஒட்டு மொத்தமாக வந்து அள்ளிக்கிட்டாங்களோ அதே மாதிரி திரைப்படத்துறையை எப்படி இவர் வந்து ஒட்டு மொத்தமாக கையில் வச்சுட்டு இருக்கிறாரு நீங்கள் சொல்லுங்கள். அவருடைய பின்னணி என்ன? 2021க்கு முன் 2021க்கு பின் உதயநிதியினுடைய இது என்ன, ரெட் ஜெயினுடைய இது என்ன? இந்த அளவுக்கு வளர்ச்சி ஆகிறது சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும்? பேராசை பெருநஷ்டம். பேராசையினால வர இந்த வளர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் உங்களுக்கு வந்து ஆப்பு வைக்குது. அதாவது இதுக்கு மேலே இன்னும் அள்ளணும், இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் கொள்ளையடிக்கணும், மோசடி பண்ணணும் அப்படிங்கிற அந்த இதில் அவசரத்தில் உங்களுடைய தடயங்களை அழிக்காமல் போயிடுவீங்க. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பு கொண்டு வரணுமோ அந்த பாதுகாப்பெல்லாம் நீங்கள் வந்து விட்டுடுவீங்க. அதாவது யூ வில் பி லோவரிங் யுவர் ஓன் சேஃப் கார்ட்ஸ். அதாவது உங்களுக்கு கவச்சம் ஒன்று இருக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், எதாவது ஆபத்து தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அந்த கவச்சத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஓப்பனாக விளையாடுறீங்க. அதுதான் உதயநிதி பண்ணார். அதே மாடலில் தான் இவங்க 2 பேரும் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓப்பன் பிளாட்டன்ட், யாரையும் நம்மளை கேட்க முடியாது அப்படிங்கிற அந்த திமிரு. ஏன் அந்த திமிரு வந்தது அப்படின்னா, இந்த குடும்பத்தினுடைய பண பலம், இந்த குடும்பத்தினுடைய அதிகார பலம்.
அடுத்த வருஷமும் நாம் தான் ஜெயிப்போம், 22,000 கோடி ரூபா நம்ம செலவு பண்ணிட்டு வாக்குகளை பெற்று நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம், அப்போ கூட இந்த ஈடியோ இந்த மோடியோ யாரும் ஒன்றும் நம்மளை பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த திமிரு அதுதான் இந்த லெவலுக்கு அவங்கள கொண்டு போய் வச்சிருக்கு. எல்லாத்துக்குமே பாருங்கள், ஒரு லிமிட்டு தான் இருக்கும். ஒரு லிமிட்டுக்கு மேலே நீங்கள் வந்து எக்ஸ்போஸ் ஆகத்தான் செய்வீங்க. இவங்க 2 பேரும் எக்ஸ்போஸ் ஆகிருக்காங்க இல்லையா? இதே லைனில் இன்னும் எவ்வளோ பேர் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க அப்படிங்கிறது பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஈடியினுடைய குறி இவங்க 2 பேரும் கிடையாது. இவங்கெல்லாம் சின்ன மீன்கள் தான். இவங்களை வச்சு தான் பெரிய மீனை பிடிக்க போகிறாங்க. அது வந்து உதயநிதியாக இருக்கலாம் அல்லது மாப்பிள்ளை சாராக இருக்கலாம். ஓகே சார், பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.